உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. இவ்ளோ நேரம் நம்ம எல்லாரும் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருந்த கதை போமா. பிருந்தா, இன்னைக்கு கதை போமால கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாமே. பட் தாரா, அதுக்கு முன்னாடி இப்பெல்லாம் நெக் பெயின், பேக் பெயின் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குதே, சர்வசாதாரணமா போச்சு. நிறைய பேருக்கு ரொம்ப காமனா இருக்கு. எஸ், பட் இது எல்லாத்துக்கும் ஒரு பர்ஃபெக்டான சொல்யூஷன் கொடுக்கறதுக்காக தான் இன்னைக்கு எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் வரப்போறாரு. சோ அவர்கிட்ட கேட்கறதுக்கு நம்ம கிட்ட நிறைய கொஸ்டின்ஸும் இருக்கு. லெட்ஸ் வெல்கம் டாக்டர் திலீப் சந்த் ராஜா அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. How are you? குட். நல்லா இருக்கும். Thank you so much for joining with us. And உங்ககிட்ட கேட்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் क्वेश्चनா வந்துட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 70+ பாப்புலேஷனுக்கு மேல வந்துட்டு எல்லாருக்குமே பேக் பெயின், நீ பெயின், நெக் பெயின்ன்றது ரொம்ப காமனா இருக்கு. ஸோ எதனால இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு? Human beings வந்து we have undergone two important steps. One is called as evolution. The other one is called as sophistication. Evolutionனா என்ன? இப்போ நம்ம எல்லாம் மிருகங்கள்ல இருந்து வர்றோம் இல்லையா? மிருகங்களோட முதுகு தண்டு பார்த்தீங்கன்னா ஃபிளாட்டா இருக்கும். ஸோ அவங்க மிருகங்கள் நடக்கும்போது என்டையர் வெயிட் எல்லாமே ஜாயின்ஸ்ல டிஸ்ட்ரிபியூட் ஆகி போறது. நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் வந்து வி ஆர் ஆல் இரக்ட். இரக்ட்னா உங்களோட முதுகு தண்டு ஸ்பைனல் காலம் கூட ஸ்ட்ரைட்டா நிக்குது. ஸோ இதுக்கு பே பண்ற ப்ரைஸ் தான் இந்த நெக் பெயின், பேக் பெயின். ஏன்னா உங்களோட என்டையர் வெயிட்டை ஃபிளாட்டா இருக்க வேண்டிய ஸ்பைன் இப்போ ஸ்ட்ரெயிட்டா பேர் பண்ணுது. தட் இஸ் எவல்யூஷனால வந்த ப்ராப்ளம். செகண்ட் வந்து சொஃபஸ்டிகேஷன். சொஃபஸ்டிகேஷன் ஏன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது என்னை பால் வாங்கிட்டு வர சொன்னாங்க, நான் நடந்து போய் வாங்கிட்டு வருவேன். ஃபுட்டு வேணும்னா அகெயின் யூ நீட் நாட் கோ அவுட் ஆன் யுவர் ஃபுட். டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்றோம். செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் அண்ட் ஆல்சோ சிட்டிங் ஜாப்ஸ். இப்போ நிறைய ஜாப்ஸ் பார்த்து ஈவன் அக்ரிகல்ச்சர் பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்டோமேட் ஆகிட்டு வருது. எல்லாமே மெஷின்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. பீப்புள் ஆர் ஆப்ரேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ இந்த சிட்டிங் ஜாஸ்தி ஆகிறதுனால அதோட இம்பேக்ட், பேக் பெயினோட இம்பேக்ட், நெக் பெயினோட இம்பேக்ட், டெக்னிக்கல் டிவைசஸ் நிறைய யூஸ் பண்ண லேப்டாப்ஸ், மொபைல் ஃபோன்ஸ், ஆக்சசரிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம நெக் பெயினும் பேக் பெயினும் அதிகப்படுத்திட்டோம். மூட்டு வலிக்கான காரணம் அதே சேம் ரீசன் தான், லேக் ஆஃப் மொபிலிட்டி. முக்காவாசி டைம் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், நடக்கிறது இல்ல, எக்ஸசைஸ் பண்றது இல்ல. இதான் தான் முக்கியமான காரணம். இப்போ யூஸ்வலாவே வந்து ஒரு நெக் பெயின் இருக்கு, இல்லை ஒரு பேக் பெயின் இருக்கு அப்படின்னா என்ன ஒரு ஃபோர்ஸ் நமக்கு வந்து டக்குன்னு என்ன பண்றாங்க, இப்போ பேரண்ட்ஸ் அம்மா எல்லாம் யோசிக்கும் போது பின்னாடி பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துடுறாங்க டாக்டர். ஸோ அவங்களால எந்த வேலைகளுமே செய்ய முடியறது இல்லை. அப்போ இதோட சொல்யூஷனா வந்து டக்குன்னு ஒரு வலியை வந்து குறைக்கிறதுக்கான மாத்திரைகள் அவங்களாவே எடுத்துக்கிறாங்க. இது சரியானதா தவறானதா? ஓவர் த கவுண்டர் மெடிகேஷன்ஸ் வந்து ஒரு சிம்பிள் மெடிகேஷன் எடுக்கிறதுல தவறு இல்லை. ஆனா அது பர்சிஸ்டண்டா பண்ணக்கூடாது. திருப்பி ஒரு விஷயம் நமக்கு நெக் பெயின், பேக் பெயின் பர்சிஸ்டண்டா 6 வீக்ஸ்க்கு மேல இருக்கு. அது மட்டும் இல்லாம வெறும் பேக் பெயினோ நெக் பெயின் இல்லாம கூட சார்ந்த சிம்டம்ஸ், சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில பேர்த்துக்கு யூரினரி இன்கான்டினன்ஸ் வரலாம், டிஸ்டர்பன்ஸ் வரலாம், இல்லைன்னா வந்து ஒரு கால் மதமதப்போ, இல்லை கால்கள் வந்து பலம் இல்லாத தன்மையோ, இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரப்போது இந்த ஓவர் த கவுண்டர் மெடிகேஷன்ஸ் எடுக்காம இந்த வார்னிங் சைன்ஸ்ன்னு சொல்லுவோம், ரெட் ஃபிளாக்ஸ் ஆஃப் பேக் பெயின் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உங்களுக்கு முன்னாடி கேன்சர் ஹிஸ்டரி இருந்தாலோ, இல்லை நிறைய நாள் ஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கனாலோ, இல்லை நரம்புகள் சரியா வேலை செய்யல அப்படின்னாலோ, இல்லை நம்னஸ் இருக்குனாலோ, இதெல்லாம் என்ன இண்டிகேட் பண்ணுதா, தேர் இஸ் சம்திங் சீரியஸ் இன் யோர் ஸ்பைன் ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு இண்டிகேட் பண்ணுது. அந்த சமயத்துல ஓவர் த கவுண்டர் மெடிகேஷன்ஸ் எடுக்காம யூ நீட் டு கன்சல்ட் அ ஸ்பைன் டாக்டர். அண்ட் இன்னொரு விஷயம் இப்போ காமனா கேள்விப்படுறது டிஸ்க் பல்ஜ் அப்படின்னு சொல்றாங்க. டிஸ்க் பல்ஜ்னா ஆக்சுவலி என்ன? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஸ்பைன் காலம் வந்து இப்போ மேலேருந்து கீழே வரையும் 33 எலும்புகள் உள்ள ஒரு காலம். இப்போ எலும்பு மட்டுமே இருந்தா நமக்கு மூவ்மெண்டே இருக்காது. ஸோ கடவுள் எப்படி படைச்சிருக்காருன்னா, அந்த ஸ்பைனல் காலம்ல முன்பகுதியில் இருக்கிற போர்ஷன் வந்து டிஸ்க். டிஸ்க்னா சஸ்பென்ஷன், பின்னாடி பகுதி இருக்கிறது போன்ஸ். ஸோ உங்களுக்கு முன்னாடி ஃபிளெக்சிபிலிட்டியும் பின்னாடி ஸ்டெபிலிட்டியும் அமைத்து கொடுத்திருக்காரு. இப்போ இந்த டிஸ்க் இருக்கு இல்லையா, டிஸ்க்ல வந்து சஸ்பென்ஷன் மெக்கானிசம் எப்படி வேலை செய்யுதுன்னா, எப்படி வந்து கார்ல டயர்ல காத்து இருக்கோ அதே மாதிரி இந்த டிஸ்க்ல வந்து காத்து இல்லை, பட் வாட்டர் இருக்கு. வாட்டர் இஸ் த சஸ்பென்ஷன் மெக்கானிசம் ஹியர். இப்போ இந்த டிஸ்கோட சஸ்பென்ஷன் மெக்கானிசம் நாளடைவில் ஏஜிங் பாப்புலேஷன்ல கண்டிப்பா குறையதான் செய்யும். அது இன்எவிட்டபிள். ஆனால்
அது வந்து நம்ம வேலை செய்யற பொறுத்து, நம்ம செடென்டரி லைஃப் ஸ்டைல் இருக்கிறதுனால, எக்ஸசைஸ் பண்ணாதனால சீக்கிரமா அந்த வாட்டர் கண்டென்ட் குறையும் போது ஓகே டிஸ்க் வந்து டீஹைட்ரேட் ஆகும். டிஸ்க் டீஹைட்ரேட் ஆச்சு அப்படின்னா அந்த டிஸ்கோட ஹைட் வந்து அப்படியே லைட்டா கம்மியாகும். இப்போ கம்மியாகிறப்போ என்ன ஆகும், டிஸ்க் சர்க்கம்ஃபரன்ஷியலா கொஞ்சம் வீங்கும். இப்போ டயர்ல காத்து கம்மியாகும் போது என்ன ஆகுது, டயர் சுத்தி வீங்குது இல்லையா, அதே மாதிரி தான் இந்த டிஸ்க்கும் கொஞ்சம் வீங்கும். இதை தான் டிஸ்க் பல்ஜ் அப்படின்னு சொல்றோம். எல்லாருக்குமே டிஸ்க் பல்ஜ் இருக்க தான் செய்யும். அபவ் 40 இயர்ஸ் 50 இயர்ஸ் இருக்க தான் செய்யும். நாட் ஆல் டிஸ்க் பல்ஜஸ் ஆர் ப்ராப்ளமேட்டிக். சில டிஸ்க் பல்ஜ் மட்டும் இந்த நரம்பு இல்ல நரம்பு தண்டை போய் இரிட்டேட் பண்றதோ இல்ல ப்ரெஷர் கொடுக்கறதோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த நரம்பு சிம்டம்ஸ் வரும்போது தான் அது கொஞ்சம் சீரியஸா ஆகுது. எல்லா டிஸ்க் பல்ஜுக்கும் நம்ம கவலைப்பட வேண்டாம். ஸோ இந்த டிஸ்க் பல்ஜ் வந்ததுக்கு அப்புறமா அதை எப்படி சரிப்படுத்தணும் டாக்டர்? என்ன மாதிரி மெடிகேஷன்ஸ்குள்ள அவங்க போகலாம்? இப்போ இந்த டிஸ்க் பல்ஜை நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஸோ ஆனா அந்த சைஸ் இருக்கு இல்லைங்களா, எந்த அளவுக்கு பல்ஜ் ஆகுதோ அந்த சைஸை வந்து கொஞ்சம் சுருக்கம் ஏற்படும். ஏன் அப்படின்னாக்கா, இமிடியட்டா ஒரு வெயிட் தூக்கியோ இல்லைன்னா ஒரு ஆக்சிடென்ட்னால வந்த டிஸ்க் பல்ஜை சுத்தி நிறைய இன்ஃப்ளமேஷன் நடக்கும். அது பேர் கெமிக்கல் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரசாயனங்கள் அக்யூமுலேட் ஆகும். இந்த ரசாயனங்கள் அக்யூமுலேட் ஆகும்போது என்ன ஆகும்னா, சுற்றி இருக்கிற நர்வ்ஸ் எல்லாம் பயங்கரமா இரிட்டேட் ஆகும். அப்போ அந்த சயாட்டிக்கா ரொம்ப ஜாஸ்தியா ஃபீல் பண்ணலாம். சயாட்டிக்கா என்பது என்னன்னா, ஒரு நர்வ் இருக்கு, தொடையிலிருந்து மேல இருந்து கீழே வர நர்வ். அந்த நர்வ்ல வந்து மேல ஜவ்வு வந்து டிஸ்டர்ப் பண்ணும்போது வர சிம்டம் தான் சயாட்டிக்கா அப்படின்னு சொல்லுவோம். இந்த சயாட்டிக்காவை கம்மி பண்றதுக்கும் இந்த பேக் பெயினை கம்மி பண்றதுக்கும் இனிஷியல் டைம்ல கொஞ்சம் மசில் ரிலாக்சன்ஸும் இந்த லைட் டோஸ் ஆஃப் ஸ்டீராய்ட்ஸ் கூட சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுவோம். நியூரோபத்திக் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அது இன்ஃப்ளமேஷனை கம்மியா படுத்தணும் அப்படின்னா உங்க சிம்டம்ஸ்க்கு நல்லாவே ரிலீஃப் இருக்கும். பட் ஒன்ஸ் டிஸ்க் பல்ஜ் இருக்கு அப்படின்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். நம்ம கேர்ஃபுல்லா போஸ்டர்ல உட்கார்றதும் சரி, எர்கானமிக்ஸ் அட் ஒர்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மசில் ஸ்ட்ரென்தனிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கோர் அண்ட் பேக். அப்புறம் வந்து டிராவலிங் கொஞ்சம் காஷியஸா பண்ணணும். அப்புறம் அன்னெசரி வெயிட் லிஃப்டிங் எல்லாம் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த டிஸ்க் பல்ஜ்னால ஃபியூச்சர்ல வர இம்பாக்டை நம்மளால தடுத்து நிறுத்த முடியும். ஒரு சரியான இப்போ ஒரு கைடன்ஸ் இல்லாம இப்போ வெயிட் லிஃப்டிங்லாம் பண்றாங்கல்ல டாக்டர், இப்போ நீங்க சொல்லும் போது அதனால வந்து நெக் அண்ட் பேக் பெயின் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கா? இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏன் அப்படின்னா, சரியான கைடன்ஸ் அப்படிங்கறத விட யாருக்கானாலும் வரலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், ரானி கால்மன் ஒரு ஃபேமஸ் பாடி பில்டர் இருக்காரு. அவருக்கு இல்லாத எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அவர் தான் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பாடி பில்டர். ரைட் நவ் ஹீ இஸ் கம்ப்ளீட்லி பேரலைஸ்ட். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெயிட் தூக்கி டிஸ்க் பல்ஜ் ஆனதுனால அந்த நரம்புகள் எல்லாம் கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆகி இன்னைக்கு நிக்க கூட முடியல, நடக்க கூட முடியாம இருக்காங்க. ஸோ ஜென்ரல் அட்வைஸ் டு த பப்ளிக் என்னன்னா, அஃப்கோர்ஸ் ஐ எம் நாட் டிஸ்கரேஜிங் பாடி பில்டிங் ஆஸ் அ ப்ரொஃபஷன், அஃப்கோர்ஸ் நாட். பட் தேர் ஆர் சர்டன் ப்ரிகாஷன்ஸ் டு பி டேக்கன். எல்லா மனிதர்களும் ஒரே போல ஸ்ட்ரென்த் இருக்காது. இப்போ நான் உசைன் போல்ட் மாதிரி ஓடணும்னா கண்டிப்பா முடியாது. அதுக்குன்னு இருக்கிற பிசிக்கை யூஸ் பண்ணி உங்களால எந்த லிமிட் வரையும் ரீச் பண்றோமோ அதுல ஸ்டாப் பண்ணிட்டு எக்ஸசிவா உங்க பாடி சிம்டம்ஸ் சொல்ற போது யூ பே ரெஸ்பெக்ட் டு இட், ஸ்டாப், டோன்ட் டூ பியாண்ட் இட். ஈவன் தோ யூ மே ஃபீல் யாரோ பண்ணாங்க இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணாங்க, நிறைய பண்றாங்க, அதை பார்த்து ஒரு நம்மளால பண்ண முடியலன்னு ஃபீல் பண்ணாம பாதிப்பு ஏற்படுத்தாம வெளியில வர்றது பெட்டர். அண்ட் டாக்டர், இந்த மாதிரி டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் ப்ரொலாப்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு ஆபரேஷன் பண்ணாதான் சரியாகுமா? கிடையவே கிடையாது. அதாவது 90% டிஸ்க் பல்ஜ் அண்ட் ப்ரொலாப்சஸை நம்ம வந்து மெடிகேஷன்ஸ் மூலமா, எக்ஸசைஸ் மூலமா, பிசியோதெரப்பி மூலமா, இல்லை டீகம்ப்ரெஷன் தெரப்பிஸ் மூலமா நம்ம வந்து கன்சர்வேட்டிவாகவே ட்ரீட் பண்ணலாம். ஒரு 10% பாப்புலேஷனுக்கு தான் ஒரு இன்ஜெக்ஷன்ஸ் தேவைப்படலாம், இல்லைன்னா வந்து ஸ்பைன் சர்ஜரி தேவைப்படலாம். இந்த குறிப்பிட்ட 10% மெயினா வந்து எதுக்கு பண்றோம் அப்படின்னா, பர்சிஸ்டன்ட் பேக் பெயின். அதாவது எல்லா மெஷர்ஸும் ட்ரை பண்ணிட்டோம், திருப்பி திருப்பி பேக் பெயின் இருக்கு. இல்லைன்னா இன்கெப்பாசிட்டேட்டிங் நியூராலஜிக்கல் பெயின், அதாவது தாங்க முடியாத அளவுக்கு நரம்பு வலி. ஏன்னா அங்க டிஸ்க் வெளியில வந்ததுனால அந்த நரம்பை பிடிச்சி நசுக்கிட்டே இருக்கும். அதனால வர்ற சயாட்டிக் சிம்டம்ஸ்னால பீப்புள் won't be able to walk. அந்த மாதிரி சிம்டம்ஸ் பர்சிஸ்டன்டா இருக்கும் போது, இல்ல அப்படின்னா நரம்பு தளர்ச்சி, மெயினா அதுதான் வீக்னஸ் ஆஃப் த நர்வ்ஸ் வந்தால், கால் விரல் மூவ் பண்ண முடியல, இல்ல பவுல் அண்ட் பிளாடர் இன்கான்டினன்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் வரும்போது கண்டிப்பாக ஸ்பைன் சர்ஜரி இஸ் அட்வைஸ்ட்.
அது less than 10%. ஸோ பர்சிஸ்டண்டா ஒருத்தருக்கு வந்து பேக் அண்ட் நெக் பெயின் வந்து தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு அப்படின்னா ஸ்பைன் சர்ஜன் வந்து டெஃபினட்டா கன்சல்ட் பண்ணுமா டாக்டர்? பர்சிஸ்டண்டா இருந்தா கண்டிப்பா கன்சல்ட் பண்ணும். ஏன் அப்படின்னா we should not forget that இந்த நெக் பெயினும் பேக் பெயினும் சாதாரணமா மசில் ப்ராப்ளம் மட்டுமோ இருக்குன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. திருப்பி திருப்பி வலி வருதுன்னா மற்ற காரணங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட் வந்து இந்த மாதிரி நிறைய நாள் வர்மா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாங்க, வந்து பார்த்தா அவங்களுக்கு ஆக்சுவலா இருந்தது டியூமர். ஸ்பைனல் கார்டில் டியூமர்ஸ் வரலாம், ஸ்பைனல் காலம்ல டியூமர்ஸ் வரலாம். இன்னொரு குழந்தைக்கு வந்து பர்சிஸ்டண்டா பெயின் வரும்போது எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்தா குழந்தைக்கு ஒரு 12 வயசு குழந்தைக்கு டியூபர்குலோசிஸ் ஆஃப் ஸ்பைன் இருக்கு. ஸோ தசை நாறு ப்ராப்ளம் மட்டும் இல்ல ஸ்பைனல் டிசார்டர்ஸ். யூ ஹேவ் ட்ராமா, அடிபடுறதுனால ஃப்ராக்சர் ஆகலாம், இல்ல இன்ஃபெக்ஷன் ஆகலாம், இல்ல டியூமர்ஸ் வரலாம். போன் வீக்னஸ், ஆஸ்டியோபோரோசிஸ்னால போன் வந்து கொலாப்ஸ் ஆகலாம். அதனால வந்து அந்த எலும்பெல்லாம் வந்து விலகி போய் நரம்பு தண்டை டேமேஜ் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்பெக்ட்ரம் ஆஃப் டிசார்டர்ஸை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இந்த குரூப்புக்கு நம்ம ஏர்லி டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் இஸ் வெரி எசென்ஷியல். அதை விட்டுட்டு ரொம்ப ப்ராப்ளமேட்டிக் ஆன அப்புறம் அந்த சொல்யூஷனோட சக்சஸ் வந்து கம்மியாகுது. அதனால பர்சிஸ்டன்ட் ப்ராப்ளம் இருந்தா ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன், ஃபர்தர் டயக்னோசிஸ்க்காக ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் ஏர்லியா ஸ்டார்ட் பண்றதுக்காக கண்டிப்பா ஸ்பைன் டாக்டர் பார்க்கணும். அண்ட் டாக்டர் மெடிக்கலா வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இந்த யோகா, மெடிடேஷன், எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்றதால இந்த மாதிரி பெயின் இருக்கிறது குறையறதுக்கு வாய்ப்பு இல்லையா? அது சப்போர்ட் பண்ணாதா? கண்டிப்பா கம்மி ஆகுங்க. யோகா இஸ் மெயின்லி ஃபோக்கஸ்ட் ஆன் ஃபிளெக்சிபிலிட்டி, இட் பில்ட்ஸ் அப் என்டியூரன்ஸ் அண்ட் இட் ஸ்ட்ரென்தன்ஸ் த மசில். ஸோ யோகா வந்து இட்ஸ் வெரி குட் ஃபார் நெக் பெயின் அண்ட் பேக் பெயின். அதே சமயத்துல ஒருத்தருக்கு ஒரு தீவிரமாக டிஸ்க் ப்ரோலாப்ஸ் நடந்திருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு அந்த நரம்பு போய் நசுக்கிட்டு இருக்கிற சமயத்துல நீங்க போய் யோகா பண்ணீங்கன்னா இட் வில் ஆக்சுவலி பி அ டபுள் எட்ஜ் ஸ்வர்ட். இட் வில் ஆக்சுவலி அக்ரவேட் த இஷ்யூ. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் டயக்னோசிஸ் தென் ட்ரீட்மெண்ட். இங்க டயக்னோசிஸே பண்ணாம நம்ம போய் யோகா பண்றப்போ அண்டர்லைங் ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு தெரியாம பண்றப்போ தான் ப்ராப்ளம் வரும் இல்லையா. யோகா, பிசியோதெரப்பி, all these will be very useful for generalized neck pain and back pain. உங்களுக்கு மேஜர் இஷ்யூ இருக்கா இல்லையான்னு ரூல் அவுட் பண்ணிருங்க, அதுக்கப்புறம் நீங்க எல்லாமே ட்ரை பண்ணணும். டாக்டர், இப்போ இந்த ஸ்பைன் சர்ஜரி அப்படிங்கிற விஷயம் சொன்னாலே வந்து மக்கள் வந்து பயப்படுறாங்க. ஸோ இது எந்த மாதிரி ஒரு ப்ராசஸ்க்குள்ள போகும்? ஏன்னா அந்த ஸ்பைன் சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமா ரெக்கவரி பீரியட் வந்து எவ்வளவு நாள் எடுக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்பைன் சர்ஜரியில மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மித் என்னன்னா, நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ஈவன் டாக்டர்ஸ் ஃபார் தட் மேட்டர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஸ்பைன் சர்ஜரி பண்ணா எங்க பேரலிசிஸ் ஆயிருமோ, எங்க கை கால் வராம போயிருமோ, அதுதான் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் தாட்டா இருக்கு. இன்ஃபேக்ட் வந்து வி டூ த ரிவர்ஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து அடிபட்டிருக்கு, வர்றாங்க, கை கால் வேலை செய்யல அப்படின்னா அவங்களுக்கு இமிடியேட்டா ½ an hourல சர்ஜரி பண்ணாதான் அந்த நரம்பு வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கே வந்து பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ ஆக்சுவலி ஆர் இன்டென்ஷன் இஸ் டு ரிவர்ஸ் த பேரலிசிஸ். பேரலிசிஸ் இருக்கிறவங்களுக்கு அதை சரி பண்றதுக்கும் பேரலிசிஸ் ஆகாம இருக்கிறதுக்கு தான் இந்த ஸ்பைன் சர்ஜரியே பண்றோம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஸ்பைன் சர்ஜரினாலே பேரலிசிஸ் அப்படிங்கிறது மனசுல இருந்து எடுத்துடணும். ஸ்பைன் சர்ஜரிஸ் வந்து நிறைய டைப்ஸ்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம முதுகு தண்டுல டிஸ்க் ப்ராப்ளத்துக்குன்னே எடுத்துக்குவோமே, அதுல வந்து அந்த காலத்துல வந்து ட்ரெடிஷ்னலா பண்ணிட்டு இருந்தது வந்து ஓப்பன் டிஸ்கெக்டமிஸ். நவ் சயின்ஸ் ஹஸ் அட்வான்ஸ்ட் வெரி மச். இப்போ அங்க இருந்து நாங்க மைக்ரோஸ்கோபிக் டிஸ்கெக்டமி மூவ் பண்ணோம். இப்போ மைக்ரோஸ்கோபிக் டிஸ்கெக்டமி இருந்து இப்போ எண்டோஸ்கோபிக் டிஸ்கெக்டமிக்கு வந்துட்டோம். எண்டோஸ்கோபிக் டிஸ்கெக்டமி என்னன்னா ஸ்மால் கீ ஹோல் ப்ரொசீஜர்ஸ். 7mm இவ்வளவுதான். 7mm இன்சிஷன் மூலமாவே நரம்பு தண்டை விலக்கி உள்ள அந்த என்ன ஜவ்வு வெளியில வந்திருக்கோ, எது வந்து சிம்டமேட்டிக் இருக்கோ அந்த ஜவ்வை எடுத்துட்டு வந்துடலாம். ஸோ இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஜெனரல் அனஸ்தீசியால இருந்து வெளியில வந்த உடனே people will be walking. The next day they can get discharged or even the same day they can get discharged. Only thing நாங்க என்ன சொல்லுவோம்னா continuous sitting-ஓ இல்லைன்னா வந்து traveling-ஓ ஒரு 1 month-க்கு அவாய்ட் பண்ண சொல்லுவோம். மற்றபடி they will return to week within 1 week. குனியறதோ இல்ல வெயிட் தூக்குறதோக்கு you need to wait for 3 months. So ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு பேஷண்ட் வந்து சிவியர் ப்ராப்ளத்தோட வரும்போது நீங்க ரொம்ப நேரம் வந்து பிசியோதெரப்பி இதெல்லாம் ட்ரை பண்ணி 2 months 3 months கூட வேஸ்ட் பண்ணிருக்கலாம். இந்த சப்போஸ் ஒரு ஸ்பைன் சர்ஜரி பண்ண வேண்டிய நெசசிட்டி வந்தா your rehab period is much lesser than what you have been waiting so far.
ஸோ அதனால ஸ்பைன் சர்ஜரினால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒபிசிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பேக் பெயின் அண்ட் ஸ்பைனோட கனெக்ட் ஆகுதா டாக்டர்? வெரி மச். ஏன் அப்படின்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காசஸ் ஆஃப் பேக் பெயின் இஸ் போஸ்டர் இல்லைங்களா? போஸ்டர்னா அதாவது நமக்கு முதுகுத்தண்டு வந்து ஒரு எஸ் ஷேப்டு கர்வ். இந்த எஸ் ஷேப் கர்வ்ல கீழ் முதுகுல வந்து நம்ம ஃப்ரண்ட்ல வந்து அப்டாமினல் வெயிட் போட போட இந்த பேக்கோட கர்வேச்சர் வந்து ஜாஸ்தி ஆகும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரெக்னென்ட் உமனுக்கு நிறைய பேக் பெயின் வருதுன்னு சொல்லுவோம். ஏன் அந்த மாதிரி அப்படின்னா யூ ஹேவ் அ ப்ரூபரண்ட் அப்டமன். அதனால வந்து உங்களோட எஸ் ஷேப் வந்து ஜாஸ்தி ஆகும்போது எக்ஸாஜரேட்டட் லார்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதனால அந்த வெயிட் டிரான்ஸ்மிஷன் அப்போ ஈவனா போகாது. ஒரு சில ஏரியாஸ்ல வந்து வெயிட் ஜாஸ்தியா போறதுனால பேக் பெயின் கண்டிப்பா வந்து வரும். ஸோ ஒபிசிட்டி அண்ட் பேக் பெயின் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் டாக்டர், இந்த மாதிரி ஸ்பைன் சர்ஜரி பண்ணால் வந்துட்டு எவ்வளோ நாள் பெட் ரெஸ்ட்ல வந்து இருக்கணும்? அண்ட் இப்போ இருக்க டெக்னாலஜியில் மாடர்ன் டெக்னாலஜிக்கல் என்னென்ன வந்திருக்கு? ஓகே, நாங்கள் வந்து ஸ்பைன் சர்ஜரி இஸ் நவடேஸ் சேஃப் அப்படின்னு சொல்லுவோம். வி கால் இட் அ சேஃப் ஸ்பைன் சர்ஜரி. ஏன் அப்படின்னாக்கா டியூ டு த ட்ரைனிங் விச் த ஸ்பைன் சர்ஜன்ஸ் அண்டர்கோ, டெடிகேட்டட் ட்ரைனிங் and experience, expertise and advances in imaging. ஃபர்ஸ்ட் வந்து டயக்னோசிஸ். ஒரு காரணத்துக்காக நம்ம ஆப்ரேட் பண்றோம், ஃபர்ஸ்ட் அந்த காரணம் கரெக்டானு தெரியணும் இல்லையா? அதுக்கு ப்ராப்பர் டயக்னோஸ்டிக்ஸ் தேவை. we have advanced 3 Tesla machines, CT MRI machine, CT machines. இது டயக்னோசிஸ் பார்ட். ட்ரீட்மெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமலி இன்வேசிவ் டெக்னிக்ஸ், மினிமலி லைக் ஐ செட் மைக்ரோஸ்கோபி, எண்டோஸ்கோபி, MIS ஃபியூஷன்ஸ், இது எல்லா சர்ஜரிஸும் கீ ஹோல் ப்ரொசீஜர்ஸ் மூலமா பண்றதுனால சீக்கிரமா வந்து ரெக்கவர் ஆவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெட் ரெஸ்ட், கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்ங்கிறதே இல்லை. இப்போ எந்த ஸ்பைன் சர்ஜரி பேஷண்ட் ஆப்ரேட் பண்ணியிருந்தா கூட மேக்ஸிமம் 24 hours to 48 hours we will mobilize the patient. அவங்க வீட்டுக்கு போகும்போது நடந்துதான் போவாங்க. அன்லெஸ் அண்ட் அன்டில் வரும்போதே நரம்பு ப்ராப்ளம் இல்லாத வரையும் எல்லா பேஷண்ட்ஸ் கேன் வாக் ஆஃப்டர் அ ஸ்பைன் சர்ஜரி. இப்போ ஸ்பைன்ல நிறைய பேருக்கு டியூமர் வருது அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம்ல டாக்டர். அது வந்து ஸ்பைன் சர்ஜியனுக்கும் சரி இல்லை ஆன்காலஜிஸ்ட் 2 பேருக்குமே அதில் ரிலேட் பண்ணா அப்படின்னா அதை அவங்களை ஃபுல்லாக சரி பண்ணிடலாமா டாக்டர்? ஸோ ஸ்பைன் டியூமர்ஸ்ல 2 வகை இருக்கு. ஸ்பைனல் கார்டுக்குள்ளேயே வர்றது, அப்புறம் வந்து போன்ல வர்றது, அப்புறம் மற்ற இடத்துல இருந்து ஸ்ப்ரெட் ஆறது. ஸோ 3 டைப்ஸ் இருக்கு. இப்போ ஸ்பைனல் கார்டுக்குள்ள வர டியூமர்ஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டா ஒரு 27-year-old கேர்ள் வந்து வாஸ் நாட் ஏபிள் டு வாக். அவங்களுக்கு ஸ்பைனல் கார்டை ஓபன் பண்ணி அந்த டியூமரை வெளியில எடுத்து we restitch the spinal cord and the patient is now able to walk. இது ஸ்பைனல் கார்ட் டியூமர். பட் அந்த டியூமரை பயாப்சிக்கு அனுப்புறப்போ அது நாங்க பார்ப்போம், அது பினைனா மெலிக்னென்டா அப்படின்னு பார்ப்போம். மெலிக்னென்ட் அப்படின்னா we have to further give chemotherapy or radiotherapy. அது வந்து ஒரு குரூப் ஆஃப் பாப்புலேஷன். இன்னொரு குரூப் ஆஃப் பாப்புலேஷன் ஏற்கனவே சொல்ல மாதிரி போன்ல வர டியூமர்ஸ். போன்ல வர டியூமர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்ட் காமன் வயசாகும் போது வர டியூமர் வந்து இட்ஸ் கால்ட் அஸ் மல்டிபிள் மைலோமா. மல்டிபிள் மைலோமானா என்னன்னா அந்த போன் செல்ஸ் தேவையில்லாம மல்டிப்ளை ஆறதுனால போன் டிஷ்யூவை டெஸ்ட்ராய் பண்றதுனால போன் வீக் ஆகுது ஸ்பைன்ல. இது பேர் மல்டிபிள் மைலோமா. இதுல வந்து ஒரு ஆன்காலஜிஸ்டுக்கோட ரோலும் இருக்கு, ஒரு ஸ்பைன் சர்ஜனுக்கு உண்டான ரோலும் இருக்கு. நாங்க எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா, சப்போஸ் அந்த போன் டியூமர் வந்து ஸ்பைனல் கார்டை அழுத்திட்டு இருக்கிற சமயத்துல ஸ்பைனல் கார்டை காப்பாத்துறதுக்காக அந்த போன் டியூமரை ரிமூவ் பண்ணுவோம். ஆனா அது மட்டும் பத்தாது. ஏன்னா மற்ற ஏரியால மாதிரி கிளியரன்ஸ் அப்படிங்கிறது கான்செப்ட் ஸ்பைன்ல இல்லை. கிளியரன்ஸ்னா என்னன்னா, ஒரு டியூமர் எடுக்கும் போது அந்த டியூமரை சுத்தி எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் நார்மல் டிஷ்யூ எடுக்கிறோமோ அதுதான் கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பைனல் காலம்ல சுத்தி இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி போனீங்கன்னா பிளட் வெசல்ஸ் இருக்கும், பின்னாடி போனீங்கன்னா ஸ்பைனல் கார்டு இருக்கும். ஸோ நம்மளால நார்மல் டிஷ்யூஸுங்கிறது இல்லை எடுக்கிறதுக்கு அவ்வளோ பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ வி நீட் த ஹெல்ப் ஆஃப் அன் ஆன்காலஜிஸ்ட் டு கண்டினியூ ட்ரீட்மெண்ட் ஃபார் மல்டிபிள் மைலோமா. இது 2வது டைப். 3வது டைப் மெட்டாஸ்டாசிஸ். மெட்டாஸ்டாசிஸ்னா என்ன? பேஷண்ட்டுக்கு பிரைமரியா லங்லயோ இல்லைன்னா பிரெஸ்ட்லயோ இல்லைன்னா கிட்னிலயோ இல்லைன்னா கோலான்லயும் பிரைமரி கேன்சர் இருக்கும். அந்த கேன்சர் வந்து ஸ்பைனல் மெட்டாஸ்டாசிஸ் தான் இருக்கிறதுலே பாடியில மோஸ்ட் காமன். ஏன் அப்படின்னா பிளட் சப்ளை ஜாஸ்தி ஸ்பைனல் காலம்க்கு, அதனால ஈஸியா மெட்டாஸ்டாசிஸ் பரவுறது வந்து ஸ்பைனல் காலம்க்கு தான். இதுல நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப பெயின் இருக்கிறவங்களுக்கு அந்த வெர்டிபிரேக்குள்ள பெயின் கம்மி பண்றதுக்கு we inject bone cement. இட்ஸ் a palliative measure. அதனால அவங்க இருக்கிற காலங்கள்ல அவங்களுக்கு பெயின் ஃப்ரீயா இருக்கும். ஸோ தட் இஸ் ஒன் ஆஸ்பெக்ட்.
சம்டைம்ஸ் வந்து ஆக்சசிபிலிட்டி இல்லாதனால ஒரு டவுட்ஃபுல் டயக்னோசிஸ் இருக்கிறப்பவும் நாங்கள் பயாப்சி ஸ்பெசிமென் எடுத்து கொடுப்போம். சரி இதுதானா வேற ஏதாச்சும் மெட்டாஸ்டசிஸா இருக்குமா, அதுக்கும் ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ டியூமர்ஸ் வந்து as I said there are 3 types. அண்ட் டாக்டர் இப்போ ஒரு பேஷண்ட்க்கு வந்துட்டு நெக் பெயின் இல்ல பேக் பெயின் இருக்கிறதுனா அவங்களுக்கு வந்துட்டு எம்ஆர்ஐ எடுக்கிறது அவசியமா? எனி நெக் பெயின் எனி பேக் பெயினுக்கு எம்ஆர்ஐ அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஆர் வெரி ஃபார்ச்சுனேட் டு பி இன் இந்தியா. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ எம்ஆர்ஐ எடுக்கணும் அப்படின்னா ஆக்சசபிலிட்டியே இந்தியாவில் ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ நீங்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் போனீங்கன்னா எம்ஆர்ஐ எடுக்கணும்னா யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் அட்லீஸ்ட் 2 to 3 months. ஒன் செகண்ட் திங், நீங்க பிரைவேட்ல எம்ஆர்ஐ எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இட் இஸ் அட்லீஸ்ட் 25 times த காஸ்ட் ஹியர். ஸோ இட் இஸ் ப்ராக்டிகலி ரூல்ட் அவுட். அதே சமயத்தில் எம்ஆர்ஐ வந்து நம்ம மிஸ்யூஸும் பண்ணக்கூடாது. பிகாஸ் a lot of deserving patients queueல இருப்பாங்க. கேன்சர் பேஷண்ட்ஸ், இன்ஃபெக்ஷன் பேஷண்ட்ஸ், வேற ஏதாச்சும் சீரியஸ் இஷ்யூ அவங்கெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்ல எம்ஆர்ஐல இருக்கும்போது we should use எம்ஆர்ஐ only judiciously. எல்லா நெக் பெயினுக்கும் பேக் பெயினுக்கும் இது கண்டிப்பாக அவசியம் இல்லை. persistent neck pain, persistent back pain, after all conservative measures, medications-க்கு ரெஸ்பாண்ட் ஆகலை, ஃபிசியோதெரப்பிக்கு ரெஸ்பாண்ட் ஆகலை, இல்லைன்னா சம்திங் சீரியஸ் லைக் ஐ செட் நியூராலஜிக்கல் இஷ்யூஸ், நரம்பு சார்ந்த சிம்டம்ஸ் நிறைய இருக்கு, இல்லைன்னா ரொம்ப சீரியஸா இருக்கு அப்படின்னா எம்ஆர்ஐ தேவை. இப்போ நிறைய ஆர்கன்ஸ் வந்து அட் த லாஸ்ட் மினிட் வரைக்கும் வந்து வேலை செய்யலை அப்படின்னா டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் மற்ற ஆர்கன்ஸ்க்கு இருக்கு. பட் வாட் அபவுட் ஸ்பைன் டாக்டர்? ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்க்னு எடுத்துக்குவோம். இந்த டிஸ்க் தான் இன்னைக்கு ரொம்ப பேசியிருக்கோம், அதனால டிஸ்க் எடுத்துக்குவோம். we have something called as a disc replacement. டிஸ்க் ரீப்ளேஸ்மெண்ட் என்னன்னா உங்களோட நார்மல் இப்போ மற்ற டிரான்ஸ்பிளான்ட்ஸ்னா மற்றவங்களுடைய ஆர்கன்ஸை அப்படியே வி டேக் இட் அண்ட் கீப் ஹியர். பட் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அதெல்லாமே வாஸ்குலர் ஸ்ட்ரக்சர்ஸ். வாஸ்குலர் ஸ்ட்ரக்சர்ஸ்னா அந்த ஆர்கனுக்கு ரத்த ஓட்டம் இருக்கு, ஆனா நம்மளோட டிஸ்க்கு ரத்த ஓட்டம் இல்லை. ஸோ இன்னொருத்தரோட டிஸ்கை எடுத்து நம்ம திருப்பி உள்ள வந்து வைக்க முடியாது, பிளட் சப்ளையை கிரியேட் பண்ண முடியாது. ஸோ ஆர்டிஃபிஷியல் டிஸ்க் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ ஆர்டிஃபிஷியல் டிஸ்க் ரீப்ளேஸ்மெண்ட்னா என்ன? இப்போ டிஸ்கோட ஃபங்க்ஷன் என்ன? மொபிலிட்டி கொடுக்கறது, அதாவது கழுத்து குனியிறது, நிவர்றது, இட்ஸ் பாசிபிள். அதே மாதிரி நம்ம ஒரு கேஜ் போட்டு ஃபியூஷன், அதாவது சேர்த்து வைக்காம டிஸ்க் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா அதே மூவ்மெண்ட் வந்து ஃபார்வர்ட் பெண்டிங், பேக்வர்ட் பெண்டிங் எல்லாம் வந்து சர்வைக்கல் ஸ்பைன், அதாவது கழுத்துல ரொம்ப காமனா பண்றோம். அது மெயினா யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா பியூட்டிஷியன்ஸ், டென்டிஸ்ட், லாப்ரோஸ்கோபிக் சர்ஜன்ஸ், அவங்களுக்கெல்லாம் இந்த கழுத்து மூவ்மெண்ட் ரொம்ப தேவை. ஸோ தே கேனாட் காம்ப்ரமைஸ் ஆன் தியர் மொபிலிட்டி. அவங்களுக்கு டிஸ்க் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் கண்டிப்பா பண்ணுவோம். அண்ட் டாக்டர், இந்த மாதிரி மெட்டல் இம்ப்ளான்ஸ் வச்சா வந்துட்டு மொபிலிட்டி ப்ராப்ளம் வருமா? குனியறதுக்கு ஏதாவது ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப வலி எடுக்குமா? மெட்டல் இம்ப்ளான்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 வகையா பிரிச்சுக்கலாம். ஃபியூஷன் இம்ப்ளான்ஸ், ரீப்ளேஸ்மெண்ட்ஸ். ஃபியூஷன் அப்படின்னா என்னன்னா 2 எலும்பை சேர்த்து வைக்கிறது பேர் தான் ஃபியூஷன். அது எப்போ அந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போவோம் அப்படின்னா உள்ள இருக்கிற டேமேஜ் அளவுக்கு அதிகமாக இருக்கும்போது 2 எலும்புக்கும் ஸ்க்ரூஸ் போட்டு ராட் ஃபிக்ஸ் பண்ணி 2 எலும்புக்கு நடுவில் ஒரு ஸ்பேஸரை வைப்போம். இதுதான் மெட்டாலிக் இம்ப்ளான்ஸ். அந்த காலத்தில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வி ஹேவ் மூவ்ட் டு வாட் இஸ் கால்ட் அஸ் டைட்டேனியம் இம்ப்ளான்ஸ். அதனால இன்ஃபெக்ஷன் ரேட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி. உங்களோட கேள்வி மொபிலிட்டி கம்மி ஆகுமா அப்படின்னு கேட்டா ஒரு நார்மல் பர்சனுக்கும் ஒரு மெட்டல் இம்ப்ளான்ட் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பா மொபிலிட்டி கம்மியா இருக்கும். அதே சமயத்துல இந்த பர்சனுக்கு ஆப்ரேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பர்சனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் கம்பேர் பண்ணா கம்மி ஆயிருக்காது, ஆக்சுவலா இம்ப்ரூவ் ஆயிருக்கும். வாட் ஐம் கமிங் டு சே இஸ் அந்த அளவுக்கு மோசமா இருக்கவங்களுக்கு தான் நம்ம போய் மெட்டாலிக் இம்ப்ளான்ட் வைக்க போறோம். ஸோ ஒரு நார்மல் பர்சனையும் மெட்டாலிக் இம்ப்ளான்ட்டையும் கம்பேர் பண்ணாம இந்த அஃபெக்டட் பர்சனோட மூவ்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த மெட்டாலிக் இம்ப்ளான்ட் பிளேஸ் பண்ண அப்புறம் ஃபியூஷன் பண்ண அப்புறம் அவங்க பேக் பெயின் செட்டில் ஆகும், அவங்களால நல்லா நடக்க முடியும், ஓட முடியும், ஸ்போர்ட்ஸ்ல என்கேஜ் பண்ணலாம். அதனால தே வில் டெஃபினெட்லி ஃபீல் பெட்டர். ஸோ உங்க டாக்டர் ஃபியூஷன் சூஸ் பண்ணா டோன்ட் வரி, அந்த அளவுக்கு டேமேஜ் ஆல்ரெடி ஆயிருக்குன்னு அர்த்தம். டாக்டர், we are having a segment ட்ரூத் ஆர் மித். ஸோ நிறைய விஷயங்கள் நாங்கள் கேட்குறோம், அது வந்து சரியானதா தவறானதா இல்லை ட்ரூத்தா மித்தா எங்களுக்கு சொல்லுங்க. ஓகே. இப்போ நிறைய இது பார்த்தோம் அப்படின்னா இந்த நெக்கு பேக் பெயின்ல கிராக்கிங் நம்ம பண்றோம் இல்லையா, நிறைய நெட்டை எடுக்கிறாங்க இல்லையா, அதனால வந்து பெயின் வந்து குறையுமா இல்லை அதிகமாகுமா? பெயின் ஆக்சுவலா அதிகம்தான் ஆகும், பட் இட்ஸ் அ சென்ஸ் ஆஃப் சைக்காலஜிக்கல் கம்ஃபர்ட். அதனால பீப்புள் பண்றாங்க. ரெப்பிட்டா பண்ணும்போது டேமேஜ் அதிகமா தான். லேடிஸ் வந்து ஹீல்ஸ் யூஸ் பண்ணா பேக் பெயின் கண்டிப்பா வரும்பா, இது ட்ரூத்தா மித்தா? இட் இஸ் நாட் குட். மித்துன்னு சொல்ல முடியாது, பார்ஷியலி ட்ரூ, பார்ஷியலி நாட் ட்ரூ. ஏன் அப்படின்னா உங்களோட ஸ்டான்ஸ் ஃபேஸே மாறுது.
அதனால ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் பயங்கர ஸ்பாசம்க்கு போகும், பேக் பெயின் வரக்கூடும். ஸோ உங்களுக்கு பேக் பெயின் வர ஆரம்பிச்சிச்சுன்னா ஹீல்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா ஹீல்ஸே யூஸ் பண்ணாதீங்கன்னு என்னால சொல்ல முடியாது. வயசானவங்களுக்கு மட்டும்தான் இந்த பேக் பெயின், நெக் பெயின் இதெல்லாம் வருமா டாக்டர்? இல்ல, கண்டிப்பா இல்ல. இப்போ இந்த ப்ரோக்ராம்க்கு வரதுக்கு முன்னாடி ஒரு 8 வயசு பாப்பாவை பார்த்துட்டு வரேன் பேக் பெயினோட. ஸோ யங் ஏஜ்ல இருந்து எல்டர்லி பாப்புலேஷன் வரையும் யாருக்கு வேணா பேக் பெயின் வரலாம். எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஏஜ் இருக்கும்போது நாங்க கொஞ்சம் காஷியஸ் ஆயிடுவோம். யங் ஏஜ்ல இருந்தாலும் சரி, எங்க எல்டர்லி ஏஜ்ல வர்ற பேக் பெயின் வந்து யூஸ்வலி கொஞ்சம் சீரியஸா இருக்கும். ஸோ அதனால அது என்ன காசுன்னு ஃபர்ஸ்ட் இமிடியேட்டா கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவோம். மிடில் ஏஜ் ஒர்க்கிங் பாப்புலேஷன் அப்படிங்கிறது ஆப்வியஸ்லி பிகாஸ் ஆஃப் சிட்டிங் ஹவர்ஸ், டிராவலிங் ஹவர்ஸ், லேக் ஆஃப் எக்ஸசைஸ், செடென்டரி லைஃப் ஸ்டைல், இதனால வர்ற இம்பாக்ட் வந்து மிடில் ஏஜ் பாப்புலேஷனுக்கு தான் ஜாஸ்தி. ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு இப்போ வர வர பேக் பெயின் ஜாஸ்தி ஆயிட்டு வருது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அகெயின் புவர் போஸ்டர் எஸ்பெஷலி வைல் சிட்டிங் அண்ட் டூ மச் ஆஃப் பைக் ரைடிங், இதெல்லாம் இருக்கிறதுனால பேக் பெயின் வருது. அண்ட் மார்க்கெட்ல வந்துட்டு நிறைய ஸ்ப்ரேஸ், ஒரே தடவைல வந்து நிவாரணம் கிடைக்கும், இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்கல்ல, இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரேஸ் எல்லாம் யூஸ் பண்றதால பேக் பெயின் போயிடுமா? கண்டிப்பா ரிலீஃப் கிடைக்கும். பேக் பெயினுங்கிறது மெயினா காஸ் பண்றது வந்து இந்த சதை பிடிப்பு வந்து ரொம்ப காமன், அதுதான் எண்ட் ரிசல்ட். ஸோ இந்த மெடிகேஷன் சாப்பிட்றதுனாலும் சரி, மசாஜ் பண்றதுனாலும் சரி, இந்த ஆயில் ஜெல் எது அப்ளை பண்ணாலும் இனிஷியல் சிம்டமேட்டிக் ரிலீஃப் கண்டிப்பா கிடைக்கும். அதுதான் சொல்றோம். சப்போஸ் பர்சிஸ்டண்டா திருப்பி வருமானால் நீங்க டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த விமனுக்கு வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து நடக்குதுல்ல டாக்டர், அதுக்கு வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல என்ன காமிக்கிறாங்கன்னா, இதை வந்து மார்னிங் குடிங்க, இந்த பவுடரை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு, நான் ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணல, அதெல்லாம் குடிச்சோம் அப்படின்னா ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிற இந்த எலும்பு தேய்மானம் வந்து கம்மி ஆயிடுமா? வாட் ஹேப்பன்ஸ்? அன்பார்ச்சுனேட்லி இந்தியன் விமனுக்கு வந்து இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் ப்ராப்ளம் ரொம்ப காமனா இருக்கு. The reason one is post-menopausal osteoporosis is one. The second one is senile osteoporosis. Senile osteoporosis ஏஜ் ஆறதுனால வர இம்பாக்ட். மூணாவது வந்து இப்போ லேட்டஸ்டா வந்து இன்டேக் ஆஃப் கால்சியம் ஆர் மில்க் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் வந்து கம்மியாயிட்டு வருது. இப்போ இவங்க எல்லாத்தோட இம்பாக்ட் வந்து போன் குவாலிட்டியை கம்மி பண்ணுது. ஸோ இந்த ஆஸ்டியோபோரோசிஸை ப்ரிவென்ட் பண்றதுக்காக 3 ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. நம்பர் 1 is adequate protein intake, which is the building block of your bone. அந்த புரோட்டீனுக்கு மேல உட்கார்றது கால்சியம். ஆனா நீங்க கால்சியம் மட்டும் சாப்பிட்டாலும் அந்த கால்சியம் போய் போன்ல உட்கார போறது இல்ல. நீங்க அடிக்குவேட் விட்டமின் டி உங்க பாடியில் இருந்தால் மட்டுமே இந்த கால்சியம், சாப்பிட்ற கால்சியம் போய் அந்த போன்ல உட்காரும். ஸோ புரோட்டீன் இன்டேக், கால்சியம் இன்டேக், என்ஷூரிங் ப்ராப்பர் விட்டமின் டி லெவல்ஸ், இதெல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா போன் ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்ம நினைச்சாலும் மஸ்குலர் ஆக்டிவிட்டி இல்லைன்னா anybody will be weak. Say for example, ஒரு வயதானவர் படுத்துட்டு இருக்காரு, நீங்க ஐவி மூலமா கால்சியம் கொடுத்து, விட்டமின் டி டேப்லெட் கொடுத்து, புரோட்டீன் இன்டேக் கொடுத்தாலும் அவங்க படுத்துட்டே இருந்தா அவங்களோட மசில்ஸ் டேமேஜ் ஆகிக்கிட்டே போகும், போன் குவாலிட்டி கம்மி ஆகிட்டே போகும். ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, மஸ்குலர் ஆக்டிவிட்டி இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட். ஹார்டான மேட்ரஸஸ் யூஸ் பண்ணா என் பேக் பெயின் வந்து சரியாகிடும்பா? ட்ரூத்தா மித்தா? பேக் பெயின் சரியாகாது, உங்களோட பேக் டிஸ்கம்ஃபர்ட் கம்மியாகும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்ப்ரிங் மேட்ரஸஸ்லயோ இல்லைன்னா ரொம்ப சாஃப்ட் மேட்ரஸஸ்லயோ உங்களோட ஸ்பைனல் காலமோட ஷேப்பை ரொம்ப மோசமாக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எஸ் ஷேப்டு இருக்கணும் நீங்க படுக்கும்போது அப்படின்னா, இந்த ஸ்ப்ரிங் மேட்ரஸஸ்ல அது யூ மாதிரி ஆகும். ஸோ அதனால இந்த போஸ்டரே மாறுது. ஸோ அதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பேக் பெயின் வந்தா கீழே படுத்துருவாங்க, இல்லைன்னா ஹார்ட் சர்ஃபேசஸ்ல படுத்துவாங்க. எஸ், சாஃப்ட் மேட்ரஸ் விட ஒரு ஃபர்ம் மேட்ரஸ் இஸ் பெட்டர். பில்லோ எந்த மாதிரி பில்லோ அப்ப யூஸ் பண்ணணும் டாக்டர் நெக் பெயினுக்கு? நம்ம நெக் பெயின் பேசுறோம், பட் ஆனா நம்ம தமிழ்ல பேசும்போது தலையணைன்னு வருது. ஏன்னா தலைக்கு தான் நிறைய பேர் பில்லோ வைக்கிறாங்க. ஆக்சுவலா நீங்க பில்லோ வைக்கும் போது இங்கிலீஷ்ல நெக் பில்லோன்னு தான் சொல்றோம். பில்லோ வந்து நெக்குக்கு வைக்கணும், தலைக்கு வைக்க கூடாது. தலைக்கு வச்சீங்கன்னா உங்க கழுத்து இப்படி ஆகும். ஸோ இட் வில் அகெயின் சேஞ்ச் த போஸ்டர். ஒரு ஸ்மால் பில்லோ இந்த நெக்ல சப்போர்ட் பண்ணி படுத்தீங்கன்னா நெக்கு ஸ்ட்ரைட்டா இருக்கும். ஆனா சைடு ஸ்லீப்பர்ஸ் நிறைய பேர் சைட்ல மட்டும்தான் தூங்குவாங்க. சைட்ல படுக்கும்போது அதே குட்டி பில்லோ பத்தாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க கழுத்துக்கும் உங்க ஷோல்டருக்கும் இவ்வளவு கேப் இருக்கு இல்லையா? அப்போ நான் குட்டி பில்லோ யூஸ் பண்ணேன்னா சைட்ல படுக்கும்போது சைட்ல இப்படி வளையக்கூடும். அதை அவாய்ட் பண்றதுக்கு உங்க ஷோல்டர் டிஸ்டன்ஸ் டு நெக் டிஸ்டன்ஸ் என்ன இருக்கோ அந்த பில்லோ ஃபார் சைட் லேயர்ஸ். ஃபார் ஸ்ட்ரெயிட் லேயர்ஸ் யூஸ் a small pillow behind the neck. அண்ட் டாக்டர், பேக் பெயின் வந்துச்சுனாலே வந்துட்டு ஸ்லிப் டிஸ்க் தானா? கிடையவே கிடையாதுங்க. ஸ்லிப்டு டிஸ்க் அப்படின்னா என்னன்னா, ஒரு டிஸ்க் அந்த 2 எலும்புக்கு நடுவுல இருக்கிற குஷன், அந்த டிஸ்க் வெளியில விலகிறத வந்து கிரேட் பண்றோம்.
ஃபர்ஸ்ட் வந்து பல்ஜ், அது வந்து ஏஜிங்லேயே வரும். டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அப்படின்னா ஒரு இடத்துல மட்டும் நிறைய டிஸ்க் வெளியில வர்றது பேரு ப்ரொலாப்ஸ். ஸோ இந்த ஸ்லிப் டிஸ்க் அப்படிங்கிறது இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸை தான் ஸ்லிப் டிஸ்க் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஸ்லிப் டிஸ்க்னால வர்ற பேக் பெயின் வந்து லெஸ் தேன் 30 to 40% சொல்லுவோம். நெக் பெயின் பேக் பெயின் இருந்தாலே கண்டிப்பா நீ பெயின் வந்துரும் அப்படின்னு சொல்றது ட்ரூத் ஆர் மித்? பேக் பெயின் இருந்தா நீ பெயின் வர்றதுக்கான ஜாஸ்தி சான்சஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா உங்க மொபிலிட்டி காம்ப்ரமைஸ் ஆகும், உங்களோட போஸ்டர் காம்ப்ரமைஸ் ஆகும், அந்த மசில்ஸ் எல்லாம் வீக்கா இருக்கும், அதனால ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் வலிக்கும். ஸோ வி கால் இட் அஸ் த நீ பேக் சிண்ட்ரோம். நீ பெயின் இருக்கிறவங்களுக்கும் பேக் பெயின் வரலாம், பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு நீ பெயின் வரலாம். நெக் இஸ் நாட் ரிலேட்டட் டு த பேக் பெயின். ஒருத்தங்க வாக் பண்ணும்போதோ ஸ்லீப் பண்ணும்போதோ ஒரு ப்ராப்பரான போஸ்டர் இல்லாததால வந்துட்டு அவங்களுக்கு நெக் பெயின் வரும்னு சொல்றாங்க. அது ட்ரூத்தா? கண்டிப்பா. அது ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம எவல்யூஷன்ல வி ஹவ் அடாப்டட் அ போஸ்டர், ஜென்டில் எஃப் ஷேப்ட் போஸ்டர் ஆஃப் த சர்வைக்கல் ஸ்பைன் அண்ட் லம்பார் ஸ்பைன். இதை லார்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். கழுத்தோட அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்ல இருக்கும். தொராசிக் ஸ்பைன், அதாவது மேல் முதுக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெண்ட் ஆயிருக்கும். மறுபடியும் லம்பார் ஸ்பைன், கீழ் முதுக்கு வந்தீங்கன்னா ஆப்போசிட் லார்டோசிஸ் இந்த ஷேப்ல இருக்கும். கீழே சாக்ரம்க்கு வந்தீங்கன்னா மறுபடியும் இப்படி இருக்கும். ஸோ இட் இஸ் எ எஸ் ஷேப் ஜென்டில் கர்வ். இப்போ இந்த போஸ்டரை நம்ம டே டு டே லைஃப்ல நடக்கிற போது சரி, உட்காரும் போது சரி, அதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் அன்ஈவனா நடக்கிற சமயத்துல ஒரு சில பார்ட்ஸ் வந்து அடிஷ்னலா வேர் அண்ட் டேர் ஆகிற ப்ராப்ளம்ஸ் தான் நிறைய. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க உட்காந்துருக்கீங்க அப்படின்னா, ஸோ தேர் ஆர் பீப்புள் ஹூ சிட் லைக் திஸ், ஸ்லவுச் பண்ணி உட்கார்றவங்க இருக்காங்க. ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா இந்த எட்ஜில் உட்காந்துட்டு கால் மேல வச்சுக்கிட்டு தலையில சாஞ்சுக்கிட்டு டிவி பார்ப்பாங்க. ஸோ திஸ் கால் ஸ்லவுச்ட் போஸ்டர். அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்பைனவே கம்ப்ளீட்டா பெண்ட் பண்ணக்கூடிய போஸ்டர்ஸ். ஸோ இது எல்லாமே இட் வில் இம்பாக்ட் த ஹெல்த் ஆஃப் ஸ்பைன். டாக்டர், இந்த சிசேரியன் இல்ல நார்மல் டெலிவரி அந்த டைம்ல வந்துட்டு இன்ஜெக்ஷன் போடுறாங்கல்ல, அதனால பேக் பெயின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? இது ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் மித் இன் ஸ்பைன். என்னன்னா நிறைய ஃபீமேல் பேஷண்ட்ஸ் ஆஃப்டர் 40 years தே கம் அண்ட் டெல், எனக்கு வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி சிசேரியன் பண்ணாங்க, அப்போ இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்க, அதனால அப்ப இருந்து எனக்கு பேக் பெயின் வந்துருச்சு அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. கண்டிப்பாக கிடையாது. ஏன்னு சொன்னா இந்த எபிடியூரல் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, எலும்புக்கும் எலும்புக்கும் நடுவில் இருக்கிற கேப்ல ஒரு இன்ஜெக்ஷனை விட்டு ஸ்பைனல் கார்டை சுத்தி மரத்து போறதுக்காக கொடுக்கிற இன்ஜெக்ஷன் தான் இந்த எபிடியூரல் இன்ஜெக்ஷன். இந்த இன்ஜெக்ஷனை எக்காரத்து கொண்டும் ஸ்பைன் போன்லயோ இல்ல டிஸ்குலயோ செலுத்துறதே கிடையாது. ஸோ எபிடியூரல் இன்ஜெக்ஷன்னால பேக் பெயின் வரவே வராது. மோஸ்ட் காமன் அந்த ஏஜ்ல ஏன் வந்து சொல்றாங்கன்னா, மோஸ்ட்லி இட் இஸ் ரிலேட்டட் டு ஹார்மோனல் சேஞ்சஸ், போன் வீக்னஸ், மசில் வீக்னஸ், விட்டமின் டி டெஃபிஷியன்சி, எக்ஸசிவ் ஒர்க், ஸ்ட்ரெஸ், இதனால வர்ற பேக் பெயின் தான் அந்த ஏஜ்ல காமன். ஸோ எபிடியூரல் இன்ஜெக்ஷன் இஸ் நாட் த காஸ் ஃபார் பேக் பெயின். டாக்கிங் அபவுட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் டாக்டர், ஹெவியான பேக்ஸ் போட்டு போகும்போது அவங்களுக்கு அதனால பேக் பெயின் வருமா? வெரி ட்ரூங்க. இப்போ முதுகு தண்டோட ஷேப் தான் எல்லாமே சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ஷேப்பவே மாற்றக்கூடிய ஃபோர்ஸ் அந்த பேக் வெயிட்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், அது வெயிட்டா இருந்தாலும் சரி, பேக்கை எப்படி பொசிஷன் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நிறைய சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைலுக்காக ஒன் சைடு ஷோல்டர் பேக் போடுவாங்க. அது மிகவும் தப்பு. எப்பவுமே 2 ஷோல்டர்ஸ்லயும் போட்டு சமமா டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த பேக் வந்து கொஞ்சம் லூஸா தொங்குனாப்படி இருந்தா கொஞ்சம் ஸ்டைலிஷா இருக்குன்னு போடுவாங்க. அதுவும் தப்பு. இட் ஷுட் பி நல்ல ஸ்பைனல் காலம்க்கு ஒட்டி இருக்கணும். அப்போதான் அதோட இம்பாக்ட் வந்து கம்மியாகும். மூன்றாவது, அந்த பேக் ஆக்சுவலா நீங்க திறந்து பாத்தீங்கன்னா எசென்ஷியல் ஐட்டம்ஸ் ஒரு பக்கம் இருக்கும், அன்எசென்ஷியல் ஐட்டம்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அந்த நான் எசென்ஷியல் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு, இப்பெல்லாம் ஸ்கூல்ஸ் ஆர் குவைட் கோஆபரேட்டிவ் பிகாஸ் எஜுகேஷன் பாலிசியை தே ஹவ் லேட் அவுட் ரூல்ஸ் தட் இந்த வயசுல இவ்வளோ கிலோ தான் தூக்கணும்னு ரூல்ஸ் இருக்கு. ஸோ அந்த பாலிசி பிரகாரம் மேக்ஸிமம் எவ்வளோ கிலோஸ் அலோடோ அதை மட்டும் தூக்கிட்டு போங்க. பிகாஸ் இட் வில் இன்ஃப்ளூயன்ஸ் த ஸ்பைன் ஹெல்த் ஆஃப் த சைல்ட் forever in generations to come. இந்த ரொம்ப நேரம் வண்டி ஓட்டி போறவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருது, பேக் பெயின் எனக்கு இருக்கு, ரொம்ப தூரம் வண்டி ஓட்டி போறனால. அவங்களால வந்து பேக் பெயின் வந்து பேக்காகவே ஒரு பேண்ட் வந்து நான் பார்த்தேன் டாக்டர், ஹிப் பேண்ட் போட்டா அவங்களுக்கான வழி குறைஞ்சிருமா? வண்டி ஓட்டுறதுனால ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் என்னன்னா, கான்ஸ்டன்டா வைப்ரேஷன் இருக்குது. ஸோ இந்த கான்ஸ்டன்ட் வைப்ரேஷன் வந்து
டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் வெஹிக்கிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், நீங்க ஆட்டோல போறதுக்கும் ஒரு கார்ல போறதுக்கும் வித்தியாசம் நோட் பண்றீங்க இல்லையா? ஆட்டோல போட்டா உங்களுக்கு வைப்ரேஷன்ஸ் ஜாஸ்தி. அதே மாதிரி உங்களோட டைப் ஆஃப் வெஹிக்கிள், நீங்க என்ன வெஹிக்கிள் யூஸ் பண்றீங்க, ஒரு ஸ்கூட்டருக்கும் பைக்கும் வித்தியாசம் இருக்கு, டைப் ஆஃப் பைக்ல வித்தியாசம். சஸ்பென்ஷன் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். நம்பர் 2, பொசிஷன். எந்த பொசிஷன்ல வச்சு நீங்க அந்த வண்டியை ஓட்டுறீங்கன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் பைக்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்கு. நேக்கட் பைக்ஸ் அப்படி பிரைமரி பைக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கம்பெனி சொல்ல விரும்பல, ட்ரெடிஷ்னலா யூஸ் பண்ற வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா வண்டி உட்காந்து ஓட்டுற மாதிரி இருக்கும். பட் இப்போ கரண்ட் ஜென்ரேஷன் வாங்குற பைக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்போர்ட் பைக்ஸ் தான் வாங்குறாங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் பைக்ல வந்து ஒரு ஃபீச்சர் பாத்தீங்கன்னா ஹேண்டில் பார் முன்னாடி இருக்கும், இந்த ஃபுட் லெக் ரெஸ்ட் வந்து பின்னாடி இருக்கும். ஸோ என்ன பண்ண வேண்டும், உங்களுக்கு வண்டி ஓட்டணும்னா நீங்க யூ வில் லீன் டுவர்ட்ஸ் த ஃப்ரண்ட். ஸோ இப்போ டிராவலிங் வந்து கம்மி டியூரேஷன் இருந்தா பரவாயில்ல, அது ஓகே. பட் டெய்லி கம்யூட்டிங்னா 2 மணி நேரம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு ஆஃபீஸ்க்கு போறதுக்கு டிராவல் பண்றேன், அந்த குனிஞ்ச பொசிஷன்ல போறேன்னா கண்டிப்பா இட் வில் இன்ஃப்ளூயன்ஸ் த பேக் பெயின். ஸோ விமனுக்கு ஜென்ரலி தே ப்ரிஃபர் ஸ்கூட்டர்ஸ். இந்த ஸ்கூட்டர்ஸ்ல ஆக்சுவலா பொசிஷன் கரெக்டா தான் இருக்கு. அவங்களுக்கு இந்த வைப்ரேஷன் கம்மி பண்றதுக்கு இந்த டைட் பேண்ட்ஸ் வந்து அவங்க தே வேர் இட். தப்பு இல்ல, இட் வில் பி கிவிங் தெம் கம்ஃபர்ட் அண்ட் சப்போர்ட். குண்டா இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வந்து பேக் பெயின் வரும், ஒல்லியா இருக்கவங்களுக்கு எல்லாம் பேக் பெயின் வராது, தே ஆர் ஆல்வேஸ் ஹெல்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ட்ரூத்தா மெத்தா? மித். நிறைய லீன் பேஷண்ட்ஸ்க்கு நிறைய விதமான டிஸ்க் ப்ராப்ளமும் வந்திருக்கு, போன் ஃப்ராக்சர்ஸ் ஆயிருக்கு, இன்ஃபெக்ஷன்ஸ் வந்திருக்கு, டியூமர்ஸ் வந்திருக்கு. நோ, ஒபிசிட்டி இஸ் அ டைரக்ட் ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் பேக் பெயின். அதனால லீன் பீப்புளுக்கு எதுவுமே வராதுங்கிறது கிடையாது. அண்ட் லாஸ்டா எங்களுக்காக வந்து ஒரு சில டிப்ஸ் கொடுக்கணும், கரெக்டா அந்த நெக் பெயின் இருக்கவங்களுக்கும் சரி, பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கும் சரி, வராம தடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும் டாக்டர்? ஸோ இந்த கரண்ட் ஜென்ரேஷன் இஸ் ஃபேஸிங் த ப்ராப்ளம் ஆஃப் சிட்டிங். ஒரு ஆவரேஜா ஒரு இப்பெல்லாம் வந்து 10 to 14 hours ஆஃப் சிட்டிங் வந்து எல்லார் லைஃப்லயும் இருக்கு. ஸோ சிட் பண்ணாதீங்கன்னு என்னால் சொல்ல முடியாது, பட் டேக் ஃப்ரீக்வெண்ட் பிரேக்ஸ் டியூரிங் சிட்டிங். கண்டினியூஸ் சிட்டிங் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு 1 hour 2 hours உட்காந்தீங்கன்னா எந்திரிச்சு ஒரு 5 minutes ஆஃப் வாக்கிங், ஸ்ட்ரெச்சிங் ஆஃப் த ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸ், ஸ்ட்ரெச்சிங் ஆஃப் த நெக், இதெல்லாம் பண்றது பேக் பெயினுக்கு பெட்டர். நெக் பெயினுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் ஆர் ஐடின்னு மட்டும் இல்லை, இப்போ நானே நிறைய லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணோம், நீங்க லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணோம். ஸோ லேப்டாப்ஸ் யூஸ் பண்ற ஜென்ரேஷனுக்கு என்ன சொல்றேன்னா, லேப்டாப் வாஸ் நெவர் மென்ட் டு பி யூஸ்ட் ஆன் த டெஸ்க்டாப். சரிங்களா? லேப்டாப்போட பர்பஸ் எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்றது மட்டும்தான். பட் இந்த லேப்டாப் ஒரு டெஸ்க் மேல யூஸ் பண்ணும்போது லேப்டாப்போட லெவல் இவ்வளவுதான் வரும். அப்போ நேச்சுரலாவே நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்ம இப்படி முன்னாடி ஸ்டூப் ஃபார்வர்ட், உங்களோட கழுத்து பாத்தீங்கன்னா முன்னாடி போகும். ஸோ அப்படி முன்னாடி போகும்போது உங்களோட தலையோட வெயிட் கிட்டத்தட்ட 5 கிலோ இருக்கு. 5 கிலோ வந்து இந்த மசில்ஸ் வந்து தூக்கிட்டே இருக்கணும். அதனாலதான் கழுத்து வலி வருது. ஸோ இது என்ன பண்ணணும்னா, இப்போ ஆஃபீஸ் லேப்டாப்ல தான் யூஸ் பண்ணணும்னு கம்பல்சரியா சொன்னாங்கன்னா லேப்டாப்பை டெஸ்க்டாப்பா மாதிரி மாத்திக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஹேவ் டு கீப் அ ஸ்டாண்ட், அடிஷ்னலா ஒரு கீபோர்டு வச்சுக்கணும். மேக் ஷுர் தட் த டாப் மோஸ்ட் போர்ஷன் ஆஃப் த லேப்டாப் வந்து உங்க ஐ லெவல்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். ஸோ இந்த ப்ரிகாஷன்ஸ் எடுத்துட்டு அடிக்கடி சின் டக், இட்ஸ் கால் சின் டக், சின்ன உள்ள தள்ளிக்கணும். சின் டக்க பண்ணிட்டீங்கன்னா இந்த தலையோட வெயிட்டோட இம்பாக்ட் வந்து கழுத்து மசில்ஸ் பேர் பண்ணாது. ஸோ இது நெக் பெயின் வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். அடிக்கடி நெக்கு அடிக்கடி ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும். இது வந்து ஸ்ட்ரெச்சிங். இன்னொன்று வந்து பில்டிங், ப்ரிப்பேரிங் ஃபார் த வார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ நம்ம சும்மாவே உட்காந்து நமக்கு தெரியும் இதெல்லாம் வேலைகள் எல்லாம் நம்ம செய்ய போறோம் வாழ்க்கையில, இதுதான் நம்மளோட வேலை அப்படின்னு இருக்கும்போது அந்த நெக் மசில்ஸையும் பேக்கையும் கோரையும் ஸ்ட்ரென்தன் பண்ற மாதிரி ஒரு 1/2 hour எக்ஸசைஸ் பண்ணா போதும். இந்த எக்ஸசைஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜிம். நிறைய பேர் தப்பு என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நம்ம பேக் அண்ட் கோரை பில்ட் பண்றதுக்கே நம்ம ஜிம்ல போய் நம்ம வெயிட் தூக்குனாதான் கோர் பில்ட் ஆகும்னு நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. வீட்டில் படுத்துக்கிட்டே செய்யலாம் இந்த கோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இவ்வளோ நேரம் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நாங்கள் கேட்ட நிறைய கொஸ்டின், நிறைய டவுட்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப கிளியராக வந்துட்டு ஆன்சர் பண்ணீங்க. கண்டிப்பாக நம்மளோட வியூவர்ஸ் கூட யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் வித் அஸ். தேங்க்யூ டாக்டர்.